இப்போதைய நல்ல நேரம் மதியம் 1:15 இன்றைய நட்சத்திர பலன் ஜூலை 29, 2026. துலாம் ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். ஸ்ரீ குருபோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஷ்டோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாரா பலன். தாரானா நட்சத்திர பலன். இன்றைய நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் பார்க்கணுன்னா, நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்குவதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா, இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமோ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வருது. அதன் மூலம் இன்றைக்கி என்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு ஏற்பட போகுது, சுப பலனா அசுப பலனா, சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா. சுப நட்சத்திரமாக இருந்தால் நம்ம சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள், தொழில் அபிவிருத்தி இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு சாதகமாக வெற்றியை இது பண்ணிக்கலாம். அசுப நட்சத்திரமாக இருந்தால் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு, புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு, தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையும் பாதுகாப்பாகவும் செய்யணும். இதை தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எல்லாேருக்கும் இது போய் ஷேர்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பராபவ வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 29/6/2026, திங்கட்கிழமை. திதி பௌர்ணமி திதி. நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கான தாராபலன் இப்போ பார்ப்போம். ஜென்மதாரை நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரை. ஜென்மதாரைன்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம், பதற்றம் இதெல்லாம் இருக்கும். அப்போ இது மாதிரி மனநிலை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம், சொத்து வாங்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், முதல்ல பணிக்கு செல்வது, பதிவாக இருக்கிறது இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனை எதுவும் வராது, ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், காது குத்து, சீமந்தம், புருஷ சேர்க்கை, எண்ணெய் ஸ்தானம், முடி வெட்டுதல், மொட்டை அடித்தல், ஷேவிங் பண்ணுறது, அப்புறம் முதலாக ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்துதாருன்னு பார்க்கும்போது பொருள் வரவு, காரிய சித்தி உண்டாகும். அதில் பார்த்திங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாருன்னு பார்க்கும்போது சுபகாரிய தொடர்பான செயல்கள் மேற்கொள்ளலாம், புதிய முயற்சிகள் கைகூடும், வீடு மனை வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம், பணம் சார்ந்த அனைத்து விஷயங்கள் செய்யலாம், செல்வம் பெருக்கும், பொருள் வரவு உண்டாகும், தொழில் சம்மந்தமாக வெளிநாடு போகலாம், புதிய தொழில் தொடங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரின்னு பார்க்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாரின்னு பார்க்கும்போது கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகளை தவற விடுதல், மனக்குழப்பம், வீண் அலைச்சல், திருட்டு பயம், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது இது மாதிரி விபத்துதாரின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த நட்சத்திரக்காரங்க புதிய முயற்சிகளை தவிர்த்துடணும், சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கையோடும் பாதுகாப்பாக அணுகணும். இதில் பார்த்திங்கன்னா பைக்கில் போகாமல் பஸ்ஸில் போகலாம். அது மாதிரி முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கலாம். ஒரு மிஷினில் வேலை செய்கிறோம் அப்படின்னும்போது பாதுகாப்பாக செய்யலாம். ஒரு வாகனம் ஓட்டுற வேலை செய்கிற ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கும், ஒரு கார் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்கன்னா அன்றைக்கி ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கையோட உஷாராக அப்போ பார்த்து ஓட்டணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகனம் பண்ண செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனம் இயக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு துன்பம் விளைவிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரின்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரின்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். நம்மளோட மனநிலை நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல மனநிலையில் தான் நம்ம இருப்போம். அப்போ என்ன பண்ணலாம்? வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், வாங்கிய கடனை திரும்பி செலுத்தலாம், கடன் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருந்தால் மருந்து எடுத்துக்கலாம், அந்த நோய் குணமாயிடும். அது மாதிரி பாதி நின்ற கட்டிட பணிகளை செய்யலாம், புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரின்னு பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரின்னு பார்க்கும்போது சிக்கல்கள், கவனக்குறைகள், வீண் அலைச்சல், மனத்தடுமாற்றம், முடிவெடுப்பில் சிக்கல், காரிய தடைகள் இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, சுபகாரியங்களை தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை நம்ம முன்னெச்சரிக்கையோடு யோசித்து ஒரு விஷயம் செய்யணும். அதில்கிட்ட பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா கற்றுக்கலாம். இதில் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, தொழிலை புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது,
நிலம் வாங்கிறது, இடம் வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, புதிய முயற்சிகள் அனைத்தையும் தவிர்த்துடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதகதாரின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சாதகதாரின்னா எண்ணங்கள் ஈரேடுதல், முயற்சிகள் பலிதமாகுதல், செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சாதகமான நட்சத்திரம். அப்போ வந்து இந்த நட்சத்திரக்காரங்க அரசு வேலைக்கு மனு போடலாம், போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கலாம், இன்டர்வியூக்கு போகலாம், பூமி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவமனைக்கு புதுசாக ஒரு நோய்க்காக மருத்துவமனையில் போய் சேரணுன்னா இந்த தாரையில் போய் சேர்ந்தால் நல்லபடியாக திரும்பி சரியாக குணமாகி வீடு வந்துடலாம். அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் எதனா போடணுன்னா இந்த தாரையில் போய் கேஸ் போட்டால் அது நம்மளுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். இதெல்லாம் இந்த தாரையில் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரின்னு பார்க்கும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வதைதாரின்னு பார்க்கும்போது உடலில் சோர்வு, மனதில் இட முடியாத கவலை, பணிகளில் நாட்டம் இல்லாமல் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி மனதில் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ இதில் என்ன வந்து சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செய்யணும். அது பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கக்கூடாது, வீண் வம்பு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம யாரு கூடயும் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு போகக்கூடாது. இதில் வந்து திடீர் வெளியூர் பயணம், தொழில் சம்மந்தமாக பயணம் எல்லாத்தையும் தவிர்க்கணும். இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால் இதில் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தா மைத்திரதாரின்னு பார்க்கும்போது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திற்கும் மைத்திரதாரின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும். 8வது நட்சத்திரம்னும் போது அது சந்திராஷ்டம நட்சத்திரம். சந்திராஷ்டமம்னா என்னென்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து சந்திரன் வந்து 8வது நட்சத்திரத்தில் இருப்பார். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மனநிலை ஒரு சரியாக இருக்காது, கெடு பலன்கள் தான் நடக்கும். அதனால் வந்து இது இந்த மைத்திரதாரன் சுபதாரியாக இருந்தாலும் மெயினான சுபகாரியங்களாம் அதில் செய்ய மாட்டாங்க. திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், சீமந்தம் இது மாதிரி சுபகாரியங்களாம் அதில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து மனக்குழப்பத்தில் இருக்கோம், ஒரு நிலையாக இது இருக்க மாட்டேன்றதுக்காக அதை வந்து இதில் செய்ய மாட்டாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் தருவாங்க. திருமணத்துக்கு புடவை எடுக்கிறது, நகை வாங்கிறது, மற்ற ஒரு சமையல்கார் புக் பண்ணுறது, மண்டபம் புக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். மெயினான சுபகாரியங்கள் இதில் மோஸ்ட்லி யாரும் செய்கிறதில்ல. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்தது. பூமி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணலாம். பத்திரப்பதிவு செய்யலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இதில் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம். முதல்ல அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம். அதை செஞ்சிங்கன்னா உடம்பு வீட்டுக்கு வந்துடுவீங்க. சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். நண்பர்களோட ஆதரவு உதவியும் கிடைக்கும். தொழில் சம்பந்தம் வெளிநாடு போகலாம். மகான்கள் தரிசனம், சுபகாரிய செலவுகள், திருமணத்துக்கான நகை புடவை வாங்குகிற விஷயம், தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு, முதலீடு பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம். அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். அது சாதகமாகவும் நடக்கும். இந்த வீடியோ போடுறது தினசரி நம்மளுக்கு வர பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இது ஒரு 3 மாதம் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை பற்றி இந்த தாராபலன் பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். தினசரி இதை கேட்டு இது மூலமாக நீங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நடக்க இருக்குது, நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கிங்கன்னா ஒரு 3 மாதத்தில் இது பழக்கமாகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களை தினசரி வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்க பழகிடும், ஒரு புரிதல் உண்டாகும். இது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பகிர்க்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.